என்ன சக்தி இப்படி சொல்ற? நீ செத்துரு, செத்துடா. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரோட வேலை, எந்த நோக்கத்தோட இதை பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. கண்டுபிடிக்கிறேன். சக்தி வாப்பா. எந்திரிச்சு வா. வாப்பா. வாங்க. வாமா, நீ எங்க நிக்கிற? போ, என்ன பாத்துட்டு இருக்க? இவ சந்தோஷமா இருந்தா என் ஆத்மா சாந்தி அடையாது. டே சக்தி, நீ சாகணும். டே சக்தி, இனிமே தாண்டா உனக்கு இருக்கு. நான் எவ்வளவு பண்ணியும் உனக்கு பயம் வரல. பயம் வரும்போது உன்னை துரத்தி துரத்தி அடிப்பேன். நீ நல்லவன்னு எல்லாரும் நம்புறாங்க. உன் வாயாலேயே எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியும் சொல்ல வைப்ப. நான் உன் கூட சந்தோஷமா வாழ ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ உன்னை அழிக்க போற நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தப்பிக்க முடியாது. நீ தப்பிக்கவே முடியாது. விடமாட்டேன், விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். என்ன நடக்குதுங்க? நான் அனுவுக்கு பண்ணத யாழினி எனக்கு பண்றா. எல்லாம் அப்படியே டிட்டோவா பண்றா. அப்படி பார்த்தா அவ பண்ணாதது நான் அனுவை கொன்ன மாதிரி என்ன கொல்ல முயற்சி பண்ணல, அவ்வளவுதான். அது ரெண்டுத்துலயும் அவ தப்பிச்சா, அதே மாதிரி நானும் தப்பிச்சேன். கடைசியா பண்ணதுல அனு செத்துட்டா. அடுத்து எனக்கும் அதான் நடக்குமோ? நோ நோ. 6 மாசம் கழிச்சு சாக போறவள நான் 6 மாசம் முன்னாடி அனுப்புனேன், அவ்வளவுதானே. அதுக்கு அவ என்ன பழி வாங்குறாளா? இல்ல, இதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அது மட்டும் இல்லாம சாக போறவளை வச்சுக்கிட்டு சங்கரா சங்கரான்னு சொல்லிக்கிட்டு என்னோட இளமையை அழிச்சுக்கணுமா? இது சுத்த அயோக்கியத்தனம். அவன் நல்லவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நாம தான் சாக போறோமே, நம்ம புருஷனாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி லக்ஷ்மி கிட்ட பேசி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டாம்? அதை விட்டுட்டு உன் திருட்டுத்தனத்தை லக்ஷ்மி கிட்ட சொல்ல போறேன்னு ஓடி அவ உயிரியை அழிச்சுக்கிட்டா. இதுல என்னோட தப்பு எங்க இருக்கு? தப்பெல்லாம் அவ பண்ணிட்டு நான் அவளை தண்டிச்சதுக்கு என்ன அவ தண்டிக்க பாக்குறாளா? இது எப்படி நியாயமாகும்? இது ரொம்ப தப்பாச்சு. நீங்க? நான் தான் தம்பி, நான் தான். ஏன் பேய் வந்துருச்சுன்னு பயந்துட்டீங்களா? இன்னும் அது மட்டும் தான் பாக்கி. கவலைப்படாதீங்க, அதுவும் சீக்கிரம் நடந்துரும். நடக்கிறத பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமாம் தம்பி, இதை இப்படியே விட்டா அடுத்த பலி நீங்க தான். இங்க நடக்கிறதெல்லாம் அந்த அனுவோட வேலை தம்பி. அவ அந்த யாழினியை வச்சு உங்க கதையை முடிக்கலான்னு பாக்குறா. தம்பி, நீங்க முந்தலனா அது உங்களை முந்திரும், பாத்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. தம்பி, ஏதாவது பண்ணுங்க தம்பி. அதால எனக்கும் தொந்தரவா தான் இருக்கு.
என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது, சாப்பிட விட மாட்டேங்குது, நிக்க விட மாட்டேங்குது, நடக்க விட மாட்டேங்குது, உட்கார கூட விட மாட்டேங்குது, எதுவுமே பண்ண விட மாட்டேங்குது தம்பி. உங்களை எதுக்கு அப்படி பண்ணுது? அது அந்த யாழ் நீ அப்பப்ப கண்டிச்சு வளர்க்க பார்த்தல்ல, அதுக்கு என்ன பழி வாங்குறா போல் இருக்கு. தம்பி ஏன் எதுக்குங்கறத அப்புறம் பேசிக்கலாம். அனுவோட ஆவி அந்த யாழினி உடம்புல தான் இருக்கு. அது எப்படியாவது விரட்டுற வழியை பாப்போமே. அதான் எப்படி விரட்டுறது? என்ன தம்பி கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் கலையறீங்க? எனக்கு நீங்க சொல்றது புரியல, ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. தம்பி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே சாமியாரு, அவரை பிடிச்சா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாரு. எங்க அன்னைக்கு ஆவிய பிடிக்க போற ஆத்மா விரட்டுறேன்னு சொல்லி பூஜை பண்ணாரு, எங்க விரட்டினாரு? அது இன்னும் இங்க தானே சுத்திட்டு இருக்கு. தம்பி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. உன் பொண்டாட்டி அனு இருக்காளே பெரிய கேடி. சாமியார் கிட்ட போற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு மறுபடியும் திரும்ப வந்து உக்காந்துக்கிட்டா. நாம அவ போகலங்கிறத சொல்லி நமக்கு நடந்தத சொல்லி அவரை வச்சுதான் அனுவை விரட்ட முடியும். நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு தான் ஆபத்து தம்பி. என் உயிருக்கு மட்டும் இல்ல, உங்க உயிருக்கும் தான். ஆமா தம்பி, வா வா போய் முடிச்சலாம். ஒரு நிமிஷம், நாம 2 பேரும் ஒன்னா போனா வீட்டுல என்ன ஏதுன்னு சந்தேகப்படுவாங்க. ஆமா, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கடைக்கு போற மாதிரி முன்னாடி போங்க, சரி. நான் பின்னாடியே வந்துடுறேன், அப்புறம் சேர்ந்து போயிடலாம். அதுவும் சரிதான் தம்பி. சரி சரி, நான் போய் கிளம்பி அந்த தெரு முனையில இருக்கிற கடைக்கிட்ட நிக்கிறேன், நீங்க வந்துருங்க. தம்பி சீக்கிரம் வந்துரு தம்பி. சரி. சாமி வணக்கம் சாமி. வணக்கம். உட்காருங்க. சாமி எங்களை காப்பாத்துங்க சாமி, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க சாமி. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சாமி எங்க வீட்ல இருந்து நீங்க விரட்டணும்னு நினைச்ச அந்த ஆத்மா எங்கேயும் போல சாமி, அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? அதான் படையில சாப்பிட்டுடுச்சுன்னு சொன்னீங்களே. ஐயோ அத சாப்பிட்டது ஆவி இல்ல சாமி, அந்த பாவி பொண்ணு யாழினி. யாழினியா? அது யாரு? சாமி, செத்து போன என் பொண்டாட்டியும் நானும் தத்தெடுத்த பொண்ணு சாமி. அவளை தத்தெடுத்துக்கிட்டு வரும்போதே நான் சொன்னேன், இவங்க கேட்கல. இப்ப குத்துதே குடையுதேன்னு சொல்றாங்க. சரி இருங்க, பார்த்து சொல்றேன். உண்மைதான், செத்து போனவ குழந்தை உடம்புல குடியிருக்கா. ஐயோ உயிர் குடிக்க காத்திருக்கா. ஐயோ சாமி, எத்தனை உசுர? செத்தவ தனக்கு துரோகம் பண்ணவங்கள குழந்தைய வச்சு பழி தீர்க்க பாக்குறா. சாமி எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? குழந்தை தனக்கு தொல்லை கொடுத்தவங்கள செத்தவளை வச்சு பழி வாங்க பாக்குறா. சாமி என்னையுமா? சாமி, எங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கவே பயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவ எங்களை கொல்ல முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அம்மாவாசைக்குள்ள அவ ஆசையை தீர்த்துப்பா. ஐயோ என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இது அவ திட்டம். இத முறியடிக்க நாம மறு திட்டம் போட மாட்டோமா? சாமி, இதுல இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்தி விடுங்க. சாமி அதுக்கு எவ்வளவு செலவானாலும் தம்பி பாத்துக்குவாரு. நீங்க அந்த குழந்தையோட முடி, விரல் நகம், அவ போட்டிருந்த துணி இதெல்லாம் ஒரு மஞ்ச பையில வச்சு கொண்டு வாங்க. நான் அத பூஜையில வச்சு அங்க இருக்கிற ஆத்மாவை இங்க வரவழைச்சு கட்டி போடுவேன். சாமி கட்ட ஒத்துக்கிட்டு மறுபடியும் வந்துடாதுல்ல? நான் போட போற கட்டை யாராலையும் அவிழ்க்க முடியாது. சாமி, நீங்க கேக்குறது எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். நாள் அதிகம் இல்ல, சீக்கிரம் எடுத்துட்டு வந்தாதான் நீங்க உயிர் தப்பிக்க முடியும். சரி சாமி, எடுத்துட்டு வந்துடுறோம். சாமி அது வரைக்கும் அந்த குட்டி பேய்
எங்களை எதுவும் பண்ணாத மாதிரி எங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பா ஒண்ணு கொடுங்க சாமி. நாளைக்கு வாங்க தரேன். அது வரைக்கும் நாங்க உசுரோட இருக்கணுமே. அமாவாசை வரைக்கும் அது ஆட்டம் காட்டும். வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் சொன்ன வேலைய இன்னைக்கு ராத்திரியே முடிச்சிடுங்க. நாளைக்கு அவ கதையை நான் முடிச்சிடுறேன். சரிங்க சாமி. நாளைக்கு வர்றப்ப அட்வான்ஸ் 25,000 கொண்டு வாங்க. 25,000-மா? அம்மா, நான் தானே கொடுக்க போறேன். சாமி கொடுத்துறேன் சாமி. சரி, போயிட்டு வாங்க. சரி, வரேன் சாமி. வர சாமி. அம்மா, என்னம்மா இங்க வந்திருக்கீங்க? எல்லாம் காரணமாதான் ரித்திகாவை பார்க்கணும். அவதான் அப்பா முக்கியம்னு போயிட்டாளே. என்ன பண்றது? என் அப்பா பண்ண தப்புக்கு ரித்திகா எனக்கு முக்கியமாச்சே. புரியலையே. இல்லடி, ரித்திகா அவங்க அப்பா கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் என் சொத்து என் கையை விட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான். ஓ, கரெக்ட்மா. பொண்ணு போனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க சொத்து போக கூடாது. அதானே உங்க நோக்கம். விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். என்னடி பாத்துக்கிற? இல்ல, சும்மா நான். ஏய் நிறுத்து, போ. போயிட்டு ஏதாவது காரணம் சொல்லிட்டு ரித்திகாவை கூட்டிட்டு வா. சரிம்மா. ஏய் குட்டி, வாங்க. கிளாஸ் நடக்கும்போது எதுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்க? அம்மா உங்களை எதுக்கு கூட்டிட்டு வர சொல்ல போறேன்? என் செல்ல குட்டிய பாக்கணும்னு இந்த அம்மாக்கு ஆசை இருக்காதா? ரித்திகா, அம்மா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு அப்பா தான் வேணும். என்னடி உங்க அப்பா வேணும்? உங்க அப்பா உனக்காக என்ன கஷ்டப்பட்டாரு? ஒரு கஷ்டமும் படல. உன்னை கஷ்டப்பட்டு 10 மாசம் வயித்துல சுமந்து 6 வயசு வரைக்கும் வளர்த்தவன் நான். இது பாரு ரித்திகா, எனக்கு இருக்கிற ஒரே சொத்தா நான் உன்னதான் நினைக்கிறேன். நல்லா நடிக்கிறான். நடிக்கும்போது கூட ரித்திகாவை தான் குழந்தையா நினைக்கல. அப்ப கூட சொத்தாதான் நினைக்கிறா. வில்லினா இவ தான் ஒரிஜினல் வில்லி. நீங்க என்ன சொத்தா நினைக்கிறீங்க, அப்பா என்ன உயிரா நினைக்கிறாரு. ரித்திகா, முடிவா கேக்குறேன், நீ அம்மா கூட வரியா வரல? வரல. ரித்திகா, அம்மாவோட துணை இல்லாம உன்னால வாழ முடியாது. நீ ஒரு பொண்ணு, உன்னை என்னால மட்டும்தான் நல்லா பாத்துக்க முடியும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. எனக்கு எல்லாமே புரிஞ்சுதான் செய்றேன். அது மட்டும் இல்லாம எனக்கு பாசம் காட்டுறதுக்கு லட்சுமி அம்மா இருக்காங்க. லக்ஷ்மி? அவ உனக்கு அம்மாவா? உங்க அப்பா என்ன அவளை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானா? கல்யாணம் பண்ணிக்கிட்டுலாம் வரல, ஆனா எங்க வீட்டுக்கு வந்து நல்லா பாத்துக்கறாங்க. என்னம்மா, ஆபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே பார்ட் டைமா ஆயா வேலையும் பார்க்கறா போல இருக்கே. அவங்களெல்லாம் ஆயான்னு சொல்லாதீங்க. நான் லக்ஷ்மி அம்மாவோட வீட்டுக்கு போனப்ப நான் அங்க இருக்கிற பாட்டி கிட்ட பேசிட்டேன். அவங்க லக்ஷ்மி அம்மாவை அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? அம்மா, இது ரொம்ப தப்பா இருக்கேம்மா. சரி, இவளை முதல்ல கொண்டு போய் விட்டுட்டு வா, அதெல்லாம் அப்புறமா பேசலாம். வா. இது அப்படியே விட்டா சரி வராதே. அந்த வீட்டுக்கு போய் அந்த லக்ஷ்மி முதல்ல அசிங்கப்படுத்தினாதான் சரி வரும். லக்ஷ்மி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். லக்ஷ்மி வீட்ல இல்ல. லக்ஷ்மி வீட்ல இல்ல. நான் இங்க இருந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். யாழினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீங்க போய் அவளோட முடி, அப்புறம் நகம், துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நான் போய் பேய்கிட்ட அடி வாங்க தயாரா இல்ல. நான் இங்கேயே நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். பேய் எல்லாம் வராது. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. அப்ப பேய் வராதுன்னா நீங்க போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே? நான் எடுக்க கூடாதான். ஒரு பொம்பளை தான் போய் எடுத்துட்டு வரணுமா? யார் சொன்னது?
சுவாமிஜி தான் சொன்னாரு. ஓ, நானும் தானே சாமியாரை பார்க்க வந்திருந்தேன். அந்த வார்த்தையை அவர் சொல்லவே இல்லையே. அதுவா? அது எனக்கு போன்ல சொன்னாருமா. நீங்க சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. நீங்க போய் சொல்றீங்க தம்பி. ஐயோ, நான் உண்மையதாமா சொல்றேன். தம்பி, உங்களை நம்பித்தான் நான் போறேன். பேய் வந்துச்சுன்னா நீங்க பாட்டுக்குள்ள ஓடிடக்கூடாது, என்னை காப்பாத்தணும், புரிஞ்சுதா? சரி போங்க. வெறும் வாய் வார்த்தையா சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சத்தியம் பண்ணுங்க. உங்க மேல சத்தியமா? ஐயோ, ஏன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்ல? உங்க தலையில சத்தியம் பண்ணுங்க. சரி, என் மேல சத்தியமா? போக மாட்டேன். தம்பி போயிடாதீங்க, இங்கே போக மாட்டேன். போயிட்டு நீங்க சீக்கிரம் வாங்க. ட்ரெஸ் எடுக்க சொன்னாரே, அங்க இருக்கு. தம்பி, தாங்க தாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. சரி, நீங்க இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. காலையில நான் போகும்போது கொடுங்க. ஐயோ, இதை நான் வச்சுக்கணுமா? உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. உங்களோட பெரிய இம்சையா போச்சே. போங்க தம்பி, உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தா என்ன திட்டுறீங்க? இதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. நான் மட்டுமா போய் பேய் கிட்ட அடி வாங்குறேன்? நீங்களும் தானே பேய் கிட்ட அடி வாங்குறீங்க. நான் சொல்றதை கேளுங்க, எடுத்துட்டு போய் வைங்க. சரி தம்பி, கொண்டு போறேன். போங்க. பேயெல்லாம் வந்துடாதல்ல? அட போங்கம்மா. சரி சரி. சும்மா நோய் நோயின்னு. அம்மா, என்னம்மா இங்க வந்து இப்படி தனியா நின்னுகிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல ரித்திகா சொன்னது என் மனசுல நான் ஸ்டாப்பா ஓடிட்டு இருக்கு. என்னால நிம்மதியா இருக்க முடியல. மா விடுங்கம்மா, எதுக்கு குழந்தை சொன்னதே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் நினைச்சா ரிஷிக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் ஆயிடுமா என்ன? சில நேரத்துல பெரியவங்களால செய்ய முடியாதத சின்னவங்க கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடுவாங்க. என்னம்மா நீங்க, இது என்ன கல்யாணமா? 2 பேருக்கும் 2வது கல்யாணம். அதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? நடுவுல காலை பிடிச்சு இழுக்கிறதுக்கு இந்த சக்தி இருக்கான்ல, இதை தாண்டி அது நடக்கணுமேமா. என் கோபம் எல்லாமே அவன் மேலதான். அவன் என்ன பண்றான்னு எதுவுமே எனக்கு தெரியல. சும்மா சொல்லு விட்டுட்டு அவளை பைக்ல ஏத்திட்டு வந்து விட்டுட்டு போறான், மறுபடியும் கூட்டிட்டு போறான். இதுலலாம் அவளை மடக்க முடியாதுடி. ட்ரை பண்ணணும், பெருசா ஏதாவது ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணாத பட்சத்துல அவ இவனை திரும்பி கூட பார்க்க போறதில்ல. அன்னைக்கு வீராப்பா வீட்டுக்கு வந்து நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சத்தம் போட்டுட்டு போனானே, இப்ப அவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனும் ஏதாவது பண்ணிட்டாமா இருப்பான். கிழிச்சாண்டி. லக்ஷ்மியா வந்து அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு காத்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான்.
அது இந்த ஜென்மத்துல நடக்க போறதே இல்ல. அவளை கண்டினியூவா அட்டாக் பண்ணாதா ஏதாவது ஒரு வகையில அவ மாட்டுவா. இப்படி காத்துட்டு இருந்தா ஒரு புடலங்காயம் நடக்க போறதில்ல. அவனை பார்க்கணும், எனக்கு அவனை பார்க்கணும். இப்ப வா, இந்த நேரத்துலயா? விடிஞ்சதும். சரிம்மா, விடிஞ்சதும் வர சொல்றேன். நீங்க போய் தூங்குங்க. வரட்டும். அவன் கிட்ட 2ல 1 கேக்குறேன். அவன் பார்த்துப்பான் நானும், நான் பார்த்துப்பேன் அவனும் உட்கார்ந்துட்டு இருந்தா ரித்திகா தலைமையில ரிஷிக்கும் லக்ஷ்மிக்கும் கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிடும். விடமாட்டேன், இத நான் நடக்க விடமாட்டேன். அம்மா, விடிஞ்சதும் நான் சக்தியை வர சொல்றேன். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலடி. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? சரி. என் முடி நகத்தை வச்சு என்னையும் அழிக்க பாக்குறீங்களா?